வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாவேகா தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா 10வது 12வதுல அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு வந்து மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது வந்து அவரு கொஞ்சம் வருஷமாவே செய்துட்டு வர ஒரு நிகழ்ச்சி. லாஸ்ட் 2 years ஆமா, செய்துட்டு வராரு. ஏதோ மாணவிகளுக்கு ஏதோ செய்யணும்னு செய்யறாரு. அதை வந்து குத்தம் சொல்வது நம்முடைய வேலை கிடையாது. நம்ம வந்து எது நல்லது பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்றவங்க தான் நம்ம. ஆனா இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு. 6 minutes. அதுல எதுனா அரசியல் பேசினாரா இல்ல மாணவிகளின் உயர்வுக்காக மட்டும் பேசினாரா அப்படின்றதுதான் நம்ம விரிவா வந்து ஆராய போறோம். இன்னைக்கு வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த சேவையை செய்துட்டு வரும் நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் செய்து எங்கள் உயர்வுக்கு உதவும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா விக்கி, ராஜேஷ், பிரவீன்குமார் இந்த 3 பேர் நமக்கு உதவி இருக்காங்க. இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு வாங்க விஜய் சார் என்னதான் பேசினாருன்னு பார்க்கலாம், போய் பார்ப்போம். மாணவிகளுக்கு இன்னைக்கு எங்களுடைய தாவேகா தலைவர் வந்து பரிசை கொடுத்திருக்காரு. பரிசு கிடையாதுப்பா, விருது. ஏன்னா அதுக்கான டேர்ம் இருக்கு. அந்த டேர்மை யூஸ் பண்ணாதான் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கு. பரிசுன்றது யார் வேணாலும் கொடுக்கலாம். விருதுன்றது ஒரு சாதனையை பண்ணிருக்கணும். அந்த சாதனையை அங்கீகரிக்கிறவரும் ஒரு பெரிய ஆளா இருக்கும். கண்டிப்பா. இங்க வந்து நம்முடைய தாவேகா தலைவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விருதுகளை மாணவிகளுக்கு வழங்கியிருக்காரு. இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க உண்மையிலே பாராட்டுறோம். அதுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிக்கலாம். பட் உண்மையிலே இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது ஏங்க உண்மையிலே இப்ப சொல்றோம். அவர் உள்ள வந்து 5000 ரூபாய் கொடுத்தாரா, 10,000 ரூபாய் கொடுத்தாரா, 1 லட்சம் கொடுத்தாரா, இல்ல காசே குடுக்கலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. மாணவர்களை ஊக்குவிக்கிறது தானே. காசே குடுக்கலன்னா கூட பரவாயில்லன்றேன். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னத்தை கொடுத்துருப்பாரு, ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கொண்டு காதனியோ என்னமோ கொடுக்குறாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் என்னையா கொடுக்குறாரு, வெறும் சர்டிபிகேட் தான் கொடுக்குறாரு. ஏதோ ஒண்ணு மாணவிகளை உற்சாகப்படுத்துறோம் அப்படின்ட்டு செய்யறனால அந்த சேவையை நாங்கள் பாராட்டுகள்லாம் போதும். கொஞ்சம் இப்ப அது உள்ள நடந்த சம்பவங்களை நம்ம சொல்லணும்ல. மக்கள் வந்து என்ன நடக்குதுங்க மாறுற மாதிரி தானே வந்தானுங்க, ஏதாவது பொட்டி கிட்டி வாங்கிட்டானுங்களா, மகாபலிபுரம் சைடு போனானுங்களா இவனுங்க, பொட்டி கிட்டி வாங்கி லெப்ட் ரைட் யூ டர்ன் எடுக்கிறானுங்களா, ஒருவேளை வந்து திமுக 200 ரூபாய் கொடுக்காதனால சைடு வாங்கிட்டானுங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. உள்ள நியாயமா பேசினதா இருந்தாலும் ஒருத்தர் ஒரு நல்லது செய்யறாரு, அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கிற குறைகளை ஓகே எங்க அண்ணன் வந்துட்டாரு. சரி, வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. இந்த எப்பவுமே இங்க பிரச்சனைகள் இவங்க பண்ணுறது என்னன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் ஒரு நல்ல நோக்கத்தோடயே முடிக்கிறது கிடையாது. எதுனா ஒரு 7:30 ஸ்டார்டிங்லயே கூட்டி விடுறது. பஸ் வருது, உங்க பஸ் தான், உள்ள உட்காந்துட்டு இருக்கிறது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க ஏற்பாடு பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ பாசோ கீசோ ஏதோ ஒண்ணு கொடுத்துதான் பஸ் உள்ள விடுவீங்க. அதை ஏன் ரோட்லயே டிராபிக் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். அதுதான் பஸ் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தெரியும் எத்தனை பஸ் வரப்போகுதுன்னு. அத்தனை பஸ் எப்ப பாஸ் இருக்கா முன்னாடியே வச்சுட்டு பாச காட்டினா உள்ள விட வேண்டியது தானே. அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் முன்னாடியே பண்ணி வச்சுதான் முடிஞ்சு போச்சு. அந்த பஸ் நடுவுலயே நிப்பாட்டி அங்க டிராபிக்கை ஏற்படுத்தி எதுக்குன்னா நாங்க பாருங்க கூட்டத்தை காட்டுறாங்க, விருது வழங்குறோம், கூட்டத்தை பாத்தீங்களா. இப்போ ரோட்ல போறவங்களாம் விஜய் சார் நிகழ்ச்சிக்கு உள்ள கூட்டம் பசங்களே வராங்க, எதுக்கு இந்த பில்டப். அங்க பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல, டிராபிக் ஆகுதுல. அழகா பஸ்ஸுங்களை உள்ள விட்டுட்டு உள்ள பாஸை செக் பண்ணிட்டு யார் யார் இருக்கோ இல்லையோ வெயில அனுப்புங்க, இல்ல உள்ள விடாதீங்க. மாணவிகளை மட்டும் உள்ள விடுங்க, அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் உள்ள விடுங்க. ஏன் நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? இதான் ஒரு டிராபிக் போலீஸ்காரங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டா தப்பா கேட்டு ஃபைனே போடுவாங்கன்ற பப்ளிக் வயலேஷன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கேட்டா உடனே எங்களை ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம், நாங்க எங்க மாணவிகளுக்கு பரிசு கொடுத்து பெரிய ஆள் ஆயிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து நீங்க வந்து இப்பவே உங்க காவல்துறை ஏவி
இதுதான் கேவலமான விஷயம். இதெல்லாம் கேவலம். அழகா பஸ்ஸை உள்ள விட்டுட்டு அழகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் அங்கேயே வந்து ஒரு 7:30 கூட்டிட்டாங்க. தொடக்கத்திலேயே வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்ப நாளைக்கு வேணா நம்ம அறிக்கை ஸ்டார் வந்து அதுக்கும் ஒரு அறிக்கை விடுவாரு. ஆமா, உள்ள வாய்ப்பு இருக்குது. அப்புறமா நிகழ்ச்சிக்குள்ள போன உடனே அங்க சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது போல பிடிக்கிட்டாங்க. ஆமா, அது செக்கிங்யா? எதுக்கு செக்கிங்? அதெல்லாம் நீ கேட்க. அந்த போன் எத்தனை என்ன ஆயிடும்? எங்களை பார்க்க வரனா இதெல்லாம் செக்கிங் ப்ராசஸ். இட்ஸ் a process you have to follow. No questions please. இப்போ எங்க தலைவர் வந்து மேலே ஏறிட்டாரு மேடையில். அருமை நண்பர் அடிக்கடி நண்பா நண்பீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஒரு ஆர்த்தி கீத்து விடுவாருலாம் பார்த்தேன். ஏங்க இது வரைக்கும் நடக்கல. நாங்க இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் இந்த ஆர்ட்லாம் ஒரு விடல. அது வரைக்கும் நான் பாராட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் மெச்சூர்டா நம்ம நடந்துக்கணும். நம்ம யாரு? நம்ம ஒரு தலைவர். நாளைக்கு என்ன போறோம்? அப்ப நம்ம மெச்சூர்ட் நம்ம ஒரு தலைவன் ரேஞ்சில நடக்கணும். இந்த பிளைட்ல இருந்து கீழே இறங்கும் போது இந்த அணில் மாதிரி குதிக்கிறது, அப்படி தாவணிங்கள ஒரு தாவு, அதெல்லாம் சார் விஜய் சார் இது நடக்கும். ப்ளீஸ் இப்ப நடக்கும். போட்டோ எடுக்கும் போது நடக்குங்க. எதுனா நடக்கும். இதுக்கப்புறம் வரும் பாருங்க. ஏங்க இப்ப நாங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த போட்டோ டேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கலாங்க. வெறும் அவர் பேசிட்டு அப்படி போய் நிக்கிறாரு, பிரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ இதுக்கு மேல இந்த ஆட்டு விடுற சம்பவம் இல்ல ஈட்டி விடுற சம்பவம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. சோ ஸ்டார்ட் பண்றாரு, பேச ஆரம்பிக்கும் போது நல்லா அவரோட ஸ்டார்டிங் ஸ்பீச்சை வந்து நான் உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர் பேசின சில பாயிண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு பூஸ்ட் தர ஸ்பீச்சா இருந்துச்சு. நேரோ மைண்டா இருக்காதீங்க, பிராடா வைங்க. உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு ஏஐ அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து பிராடா இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கணும். ஸ்டார்டிங் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா யங் அச்சீவர்ஸ் அப்படின்னு தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெல்கம் பண்றது. உண்மையிலே அந்த விஷயங்கள்லாம் பாராட்டப்பட வேண்டியவை. அதே மாதிரி நீட்டை பத்தியும் வந்து ஒரு கண்டென்ட் பேசியிருக்காரு. அந்த மருத்துவ மாணவ மாணவிகள் யாருன்னா ஆசைப்படுவாங்க, படிக்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நீட்டால பல பிரச்சனைகள் வருது, பல சூசைட்ஸ் நடக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஸ்டூடெண்டோட வயசு அவங்களுக்கு அப்போ இருக்கிற மனசை வச்சு பார்க்கும்போது ஒரு படிப்பு நம்மளை விட்டு போகுதுன்னு போது அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம லைஃபே நம்மளை விட்டு போச்சு. இப்போ ஒரு 21 வயசு பையன் 18 வயசு பையன் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அவனால தாங்கவே முடியாது. அது நம்ம என்ன கிடையாது. நம்ம என்ன சொல்லிட்டு போலாம், ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு நீ என்னடா போய் சுத்திட்டு இருக்க அப்படின்னு அசால்ட்டா நம்ம சொல்லிடலாம். பட் அவனுக்கு என்னன்னா ஐயோ இது இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுவான். இதே 35-30 வயசுல அவனா ஒரு லவ் பண்ணான்னு வச்சுக்கா, நம்ம கிளம்பு விட்டு போறியா I have one girl at this side அப்படின்ட்டு போயிடுவானுங்க. சோ அந்த வயசுல வந்து நம்ம ஆசைப்பட்ட ஒண்ணு அப்படி விட்டு போகுதுன்னும் போது அவனுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. சோ அததான் விஜய் சார் வந்து என்னன்னா சொல்றாரு, ஃபீல் பண்ணி தான் சொல்றாரு. அவர் ஒன்னும் தப்பா சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ்க்கும் வந்து அட்வைஸ் பண்றாரு. பசங்களை டார்ச்சர் பண்ண ஒரே இதுல பசங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அனுப்பாதீங்க, பிராட் மைண்டடா இருங்க. நீட்டு மட்டும் தான் ஒரே படிப்பா, உங்களுக்கு எவ்வளவோ இருக்கு அப்படின்றது வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த விஷயத்தில் இந்த பாயிண்ட்டுக்கு நாங்க வந்து உண்மையிலே கை தட்டுறோம். பல பேர் பல விதமா சொன்னாலும் எங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து இப்படி அவர் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. சோ அப்ரிஷியேட் பண்றோம். சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய சொல்லிட்டாருப்பா. இப்போ கண்டென்ட்க்குள்ள வாங்க. இப்போ வந்து என்ன ஸ்டூடெண்ட் கொண்டு சொல்லணும், இதுக்கா நம்ம கூப்பிட்டோம், இதுக்கா இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். அப்புறம் வேற எதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஓட்டு இல்லையா, அடுத்த வருஷத்துக்கு எல்லாம் ஓட்டு போட முடியாதுயா. அதனால பேரண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ் இப்பதான் வரீங்க. அவங்களுக்கு நான் ஏன் கூப்பிட்டு இருக்கேன், பேரண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க தானே, அவங்க தானே ஓட்டு போட போறாங்க. அதனால பேரண்ட்ஸுக்கு போறாரு. நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் டெமோக்ரசி, ஜனநாயக கடமையை நாம செய்தே ஆக வேண்டும். ஆமா கண்டிப்பா ஓட்டு புரிஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்றாரு. சரி, லாஜிக் நான் தப்பே சொல்ல. ஏன்னா ஓட்டிங் இஸ் எவ்ரிஒன்ஸ் ரைட். அண்ட் நாங்களும் சொல்றோம் ஓட்டுரிமையை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். ஓட்டு போடாத ஒருத்தன் இங்க வாழ தகுதியே கிடையாது. அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கவும் தகுதியற்ற. நடந்து போயிட்டு ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்கு நாளைக்கு என் வீட்டுல வந்து சாக்கடை சரியில்லை, இங்க லைட் தெரியல, இங்க ரோடு இல்ல, நீயே சரியில்லையா முதல்ல சரியில்லை. சோ அந்த பாயிண்ட்டுக்குள்ள வராரு, ஜனநாயக கடமையை செய்யுங்கள். ஓகே, கரெக்ட். அது நல்ல வார்த்தை தான். பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்ல கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அப்புறமா அவரே சொல்றாரு, அதுல என்னன்னா அவரே குத்தி காட்டிக்கிறாரு. எனக்கு அதுதான் வந்து பாவம் ஆயிடுச்சு. என்னையா
இவ்வளவு பெரிய ஸ்டேஜ போட்டு உண்மையே பேசிட்டாருன்னு சொல்றீங்க. இவ்வளவு பெரிய பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ போட்டு உன்ன நீயே வந்து காரி துப்பிக்கிறேன்னு. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க. நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஜனநாயக கடமையை பேசிட்டு ஜனநாயக கடமையை சரியாக செய்ய வேண்டும். சரி, அது என்னன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம். நல்லவர்களா பார்த்து, விஜய் கிடையாது. நம்பிக்கைக்குரியவர்களா பார்த்து, விஜய் கிடையாது. இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்களா பார்த்து. கன்ஃபார்மா விஜய்க்கு கிடையாதுங்க ஓட்டு போட. என்ன ஊழல் பண்ண? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் பண்ணிட்டாப்ல. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம சினிமா டிக்கெட்டை பிளாக்ல தான் வித்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க, உண்மை. அதுவே ஊழல். 200 ரூபாய் டிக்கெட்டை எவ்வளவு கேக்குறோம்? 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய் 3000 ரூபாய் கேக்குறோம். இது ஊழலா? ஊழல் இல்லையா? ஊழல் தான். அங்க காருக்கு டாக்ஸ் கட்டுறான்னு சொன்னாங்க. எது? ஊழல் தான். ஏண்டா நீ வெளிநாட்டுல இருந்து கார் வாங்குற பல கோடியில, எங்க கவர்மெண்ட்டுக்கு இது நியாயப்படி நீ கட்டணும்டா, கட்டுடானாங்க. ஐயா அதுல என்னால கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கட்டவே முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் நறுக்குன்னு தலையில கொட்டி எல்லாம் அது என்ன தெரியுமா சொன்னாங்க? வாழ்க்கையில வந்து ரீல் ஹீரோக்களா இருக்காதீங்க, ரியல் ஹீரோவா இருங்கயா அப்படின்னு சொல்லி கட்டுடா அந்த தொகைன்னு சொல்லிச்சு. யார கோர்ட் சொல்லிச்சு? இவர் விஜய் உங்களை தானே சொல்லிச்சு. சோ அவரே சொல்றாரு, ஏங்க நல்லவன் நான் கிடையாது, நம்பிக்கைக்குரிய நான் கிடையாது, ஊழலே செய்யாதவன் நான் கிடையாது, சோ எனக்கு ஓட்டு போடாது. ஆனா உண்மையை ஒத்துக்கிற இந்த வகையில இதுக்கு ஒரு பாராட்டு. உண்மையை ஒத்துக்கொண்ட நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதெல்லாம் பாராட்டாம அப்புறமா எப்படிங்க நீங்க சொல்லுங்க? உண்மையை பாராட்டணும். அதே மாதிரி என்ன பேசுறாருன்னா, ஜாதி மதத்தை அப்படி தூரமா வச்சிருங்க, மதத்தை மாட்டிக்காதீங்க, அப்பால போ சாத்தானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அப்பால நீங்க வைக்கணும். அதெல்லாம் வந்து கூட வச்சுக்கின்னு நீங்க பயணிக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல ஜாதியும் பார்க்க கூடாது, மதத்தையும் பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம யாரு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. சோ இதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னாரு. யார் சொன்னாருன்னா, ஜோசப் விஜய்ன்ற பேரை மறைச்சிட்டு விஜய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலைல வந்தவனையும் புஷி ஆனந்த் விநாயகருக்கு தேங்காய் வச்சாப்ல. என்னது? விநாயகருக்கு. விநாயகர் எத்தனை போனாரா இல்லையா? தேங்காய் ஓடிக்கிறாரு. ஏன் விநாயகர் குடிக்கிற? ஜாதத்தை தள்ளி வைன்ட்ட. ஏன் வச்ச நீ விநாயகருக்கு? தெரியல எனக்கு. அங்க இயேசு அந்த முஸ்லீம் படம் கேட்க மாட்டாங்களா? இப்போ ஜாதி மதத்தை தூரமா வைங்கன்னு சொல்லிட்டோம். நம்மளே வந்து ஜோசப் விஜய்ன்ற பேரை விஜய்னு மாத்தி ஜோசஃபே தெரியாம அப்படி தூக்கி ஓரம் கட்டி வச்சிருக்கோம். அங்க விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறீங்க. அப்ப கிறிஸ்டினுக்கு என்ன பண்ணுவீங்க? முஸ்லீம்க்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அங்க வந்திருக்கிற மாணவ மாணவிகள் இருப்பாங்க, கலவையா இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 80 மாவட்டங்கள் நினைக்கிறேன். இது வந்து மூணு இதுல நடத்த போறாங்க. சோ 80 தொகுதியா போட்டாலும் 240 230. சோ இப்படி நடத்துற நீங்க ஒரு கலவையான மாணவர்கள் தான் வந்திருப்பாங்க. விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறீங்க. அப்ப அவன் என்ன பாப்பாங்க? ஓ அப்போ விநாயகர் தான் உண்மையான சாமி போல. சாமிங்க தான் கும்பிடுவீங்களா? கிறிஸ்டின் சாமி கும்பிட மாட்டீங்களா? இதெல்லாம் நம்ம கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்படியே பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். அப்புறமா என்ன ஜாதி மதத்தை பாக்காதீங்கன்றீங்க? நீங்களே உங்க பேரை மறைச்சு, எங்கடா நம்ம கிறிஸ்டியன்னு சொன்னா இவன் வந்து இந்துஸ் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், முஸ்லிம்ஸ் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், அதனால நடுநிலையா நம்ம இருக்கிற மாதிரி விஜய்னு. ஏங்க ஜாதி மதம் பார்க்க கூடாது. எஸ், நம்ம சொந்த ஐடென்டிட்டியே நம்ம மறைக்க கூடாதுங்க. இல்ல தப்பு இருக்கா? சொந்த ஐடென்டிட்டியை மறைக்கிறீங்களே, அது தப்பு தானே? ஜோசப் விஜய்ன்னு சொல்லுங்க. ஏங்க நான் பிறப்பால கிறிஸ்டினா இருந்தாலும் நான் வந்து எல்லா மதத்துக்குரியவன் அப்படி சொல்லிட்டு போ. நான் மத பாகுபாடு இல்லாம நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லு. ஏன் அதையும் மறைக்கிற? ஏன் மறைக்கிற? அதே மாதிரிதான் இந்த மாணவ மாணவிகள் வந்து பேசும்போது இனிமேட்டு என்னன்னா அங்க நடக்குதோ காமெடி எனக்கு தெரியல, நிறைய வரும். அதுக்கு பாட்டு போடணுமான்னு எனக்கு தெரியல. போன வாட்டி எனக்கு ஒரு பொண்ணு பேசுனதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி இப்ப யாரும் பேசல. இனிமேட்டு பேசல. ஒரு பையன் பேசினானே பாத்தியா? நான் போன வாட்டி கதையை சொல்லிடுறேன், அப்புறமா சொல்லு. போன வாட்டி ஒரு பொண்ணு பேசும்போது சொல்லிச்சு, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன், விஜய் சார் கிட்ட பரிசு வாங்கணுன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். ஆமா பாத்து கொஞ்சம் நெஞ்சு பாருங்க. நான் சாதிக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்ல, விஜய் சாரை பார்க்கணும், விஜய் சார் கையால கிஃப்ட் வாங்கணும், அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். இந்த அம்மாலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நாளைக்கு என்ன செய்யும் நினைக்கிறீங்க நீங்க? அந்த மாதிரி மாணவ மாணவிகளை வந்து இழிவுபடுத்துறாதீங்க. கண்டிப்பா அவங்க நீங்க தான் சொல்றீங்க பிராடான மைண்டா வைங்கன்ட்டு. இது நேரோ மைண்டட்ல போயிட்டு இல்ல.
இப்ப என்ன பண்ணுச்சு சம்பவம்? இப்போ வந்து ஒரு பையன் வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. என்னன்னு? விஜய் ரசிகர் அவரு வந்த உடனே என்ன பண்றாரு, ஒரு புக்கு கொடுக்குறாரு. இது வந்து தலைவர்களை பத்தி, நான் ஆண்ட தலைவர்களை பத்தி இந்த புக்கு. ஆண்ட தலைவர்கள்? ஆமா, அது தமிழ்நாட்டுல ஆண்டவர்களை தலைவர்களை பத்தி புத்தகம். இது எப்படி ஆளணுன்றதை பத்தி உங்களுக்கு இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க இதை படிங்க, ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க, படிச்சாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடன்ஸ் அவன் டைலாக் அவனே போட்டு சிஎம் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டான். அதாவது கலாய்க்கிற மாதிரி இருக்குங்க. புக்க குத்து படின்ட்டு போறான். யார் படிக்கணும்? விஜய் படிப்பாரா? மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார். இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார். நன்றி தம்பி. தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்துல எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போலதான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இத படிங்கன்னா கண்டிப்பா நீங்க இத படிச்சா மட்டும் இல்ல, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். ஆனா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். என்ன சொல்றாப்புனா, ஃபர்ஸ்ட் இத படிச்சு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அப்புறமா அப்படின்னு அந்த பையன் சொல்லாம சொல்லிட்டு போறாப்ல. இல்ல ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நடக்கும். நிறைய பேர் எதனா பேச விடுவாரு, எதனா பாட விடுவாரு, ஒரு டான்ஸ் காம்படிஷன் கூட நடக்க அங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து நாங்க மிஸ் பண்ண விரும்பல. இப்ப இந்த ஷூட் முடிஞ்ச உடனே நாங்க போய் அத வந்து நிறைய வரும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம ஸ்டூடெண்ட்ஸா பார்த்து அப்படியே நீங்க வெளியில அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். உள்ள வந்து இந்த நடிகர் மாதிரியே பண்ணிக்கிட்டுலாம் சுத்தாதீங்க. விஜய் சார், நான் திருப்பி சொல்றேன், நீங்க வருங்காலத்து முதலமைச்சர் கேண்டிடேட் சார், அந்த மாதிரி நடந்துக்கோங்க. நீங்க ஒண்ணுமே நாங்க சொல்ற மாதிரி எப்பா நான் ஃபீல்டு கேண்டிடேட் கிடையாது, நான் சோசியல் மீடியா கேண்டிடேட் மாதிரி பண்ணாதீங்க. இனிமேட்டு அந்த ஃபிளைட்ல இருந்து குதிக்கிற மாதிரியோ தாவற மாதிரி ஜம்ப் பண்ற மாதிரி அப்படிலாம் வச்சுக்காதீங்க. 3 கட்டமா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப முதல் கட்டம் முடிய போகுது. இன்னும் 2 கட்டத்துல நான் பேச மாட்டேங்க ப்ளீஸ். ஏன்னா இப்பயே பேசுறேன் நானு. இதே நீங்க போட்டு கேட்டுருங்க, வர்றவங்களா இதே கேட்டுருங்க. அதான் திருப்பி இது பேச போர் அடிக்கும். ஒரு வாட்டி தான் பேச தெரியும், 2வது 3வது வாட்டி பேசுனதையே பேசினா தப்புன்னு நீங்க என்ன பேசுறேன்னு அப்புறம் வேற என்ன தானே பேசுறேன், நான் இப்ப பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ இப்படி ஒரு வகையில வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. பெருசா முடியல போயின்னு இருக்கு. பெருசா அரசியல் தாக்குகள் ஒன்னும் வரல, பரவாயில்ல. ஏன்னா ஒரு கல்வி மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழால அரசியல் மேடையா அதை மாத்தக்கூடாது அப்படின்றதுல எங்க இது இருக்கு. சோ மாத்தாம ஏதோ லைட்டா பேசினாரு. இங்க அரசியலை பத்தி பேசக்கூடாது, சட்டப்படி பேசக்கூடாது. லாரியில தான் எடுத்து கொட்டுறாங்களாமாப்பா. ஐயோ, அந்த அது மறந்துட்டியா சொல்றாரு. நீங்க வந்து போன வாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இந்த வந்து காசு கொடுப்பாங்க, ஓட்டுக்காக காசு கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து தவிர்க்கணும், காசு வாங்க கூடாது, அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இனிமேட்டு இப்ப வரப்போற எலெக்ஷன்ல லாரியில தூக்கின்னு வந்து கொட்டுவாங்க. அதெல்லாம் வந்து பாருங்க, அதெல்லாம் உங்க பணம். ஆனா நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். அதே மாதிரிதான் கேக்குறேன் விஜய் சார், நீங்க வாங்குற சம்பளமும் யார் பணம்? மக்கள் பணம் தானே. மக்கள் பணம், ரசிக குஞ்சுகள் பணம். பாவம், அவன் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு, நீங்க ஒன்னும் டாக்டருக்கு படிச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் சம்பாதிக்கல. நீங்க சம்பாதிக்கிறது எப்படின்னா உங்க அப்பா வேலை, இப்படி டான்ஸ் ஆட்டு ரசிக குஞ்சுகள் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போறான். சோ அதுவும் மக்கள் பணம் தான் அப்படின்றத தெரிவிச்சுட்டு, விஜய் சார் இன்னைக்கு பண்ண நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து எத்தனை மார்க் கொடுக்கலாம்? பாசிட்டிவா ஒரு 6 மதிப்பெண்களும் 10க்கு, நெகட்டிவா ஒரு 4 மதிப்பெண்களும் கொடுத்து, நெகட்டிவை விட பாசிட்டிவே கொஞ்சம் அதிகம், இது வரைக்கும் மேலோங்கி இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.